சக்தி பீடங்கள் பற்றிய புராண தகவல்கள். தந்தையாகிய தட்சனால் அவமதிக்கப்பட்ட தாட்சாயினி அந்த யாகம் அழியுமாறு சபித்துவிட்டு தட்சன் தந்த உடல் தனக்கு வேண்டாம் என்று தட்சன் நடத்திய யாகத்தின் தீயிலேயே எரிந்து போகிறாள். சிவனால் படைக்கப்பட்ட வீரபத்திரர் அந்த யாகத்தை அழித்தார். மனைவி இருந்த வருத்தத்தில் சிவன் தன் மனைவி தாட்சாயினி இறந்த உடலை எடுத்துக்கொண்டு ஊழித்தாண்டவம் ஆடினார். சிவனின் ஆட்டத்தை நிறுத்த விஷ்ணு தன் சக்கராயுதத்தால் தாட்சாயினியின் உடலை 51 துண்டுகளாக வெட்டி வீழ்த்தினார். பிறகு சிவன் சாந்தமானார். சிதறிய தாட்சாயினியின் உடல் பகுதிகள் விழுந்த 51 இடங்கள் சக்தி பீடங்களாயின. பிறகு தாட்சாயினி பர்வராஜன் மகள் பார்வதிக்கு பார்வதியாக பிறந்து ஈசனை மணந்தாள். சனத்குமாரர்கள் சதசிருங்க மலையில் சதாசிவனை நோக்கி தவம் செய்தனர். அவர்களுடைய தவத்தால் மகிழ்ந்த சிவன் ரிஷபாரூடராக தோன்றினார். ஆனாலும் ஆழ்ந்த தியானத்திலிருந்து சனத்குமாரர்கள் கண் விழித்து பார்க்கவில்லை. அவர்களை எழுப்ப சிவன் தன் கையில் உள்ள டமருகத்தை, அதாவது உடுக்கையை வேகமாக ஆட்டினார். சனத்குமாரர்கள் கண் விழித்து சிவனடி பணிந்தனர். இதனை சிவமகா புராணம் கூறுகிறது.